உலகம் தாழ்ந்ததாக கருவதையும் இகழ்ந்து தள்ளுவதையும் கடவுள் தேர்ந்து கொண்டார். பெருமை பாராட்டுகிறவர்கள் ஆண்டவரில் பெருமை பாராட்டட்டும் என்கிறது முதல் கொரிந்தியர். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 4ஆம் ஞாயிறிலே ஆண்டவருடைய அருளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய மலை பிரசங்கம் நமது அன்றாட வாழ்வில் எவ்வாறு ஒரு புனிதனாக, புனிதையாக, புனிதர்களாக வாழ்வது என்பதை எளிமையாக எடுத்து காட்டுகிறது. நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய இதயத்தை வருடி அவருடைய இதயத்தை அமைதியில் நிலைக்க செய்த பகுதி இந்த மலை பிரசங்க பகுதி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரில் நான் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே எனது கதி என்று அவரை நான் நம்புகிற போது அவர் எனக்கு முன்னும் பின்னும் பக்கபலமுமாக இருப்பார் என்கிறது இன்றைய இறைவார்த்தை. மிக முக்கியமாக இன்று சமுதாயத்தை இணைக்கிற ஒரு பாலம் எது என்று கேட்டால் அது அமைதி, அது சமாதானம். மனிதனையும் இறைவனையும் இணைக்கிற ஒரு பாலம்தான் சமாதானம். ஆக இன்றைய கருப்பொருள் எது என்று கேட்டால் சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்மை விண்ணகத்துக்கு கொண்டு செல்லும் என்கிறது. If there is no peace in my life, then my life journey will be in bits and pieces. எனது வாழ்வில் சமாதானம் இல்லை என்றால் எனது வாழ்க்கை பிரயாணம் சுக்கு நூறாக உடைந்துவிடும். அமைதி இல்லை என்றால் அந்த வாழ்விலே ஒரு இனிமை இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போர்மேகம் சூழ்ந்திருக்கிற இந்த சூழலிலே ரஷ்யா உக்ரைன் ஒரு பக்கமும் அமெரிக்கா மற்ற தேசங்களோடு கொண்டிருக்கிற உறவில் விரிசலாகி இந்த உலக சமுதாயம் எங்கே 3ஆம் உலகப் போருக்கு சென்று விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிற இந்த சூழலில் நமக்கு தேவை, நமது வீட்டுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, ஏன் இந்த உலகிற்கே தேவை சமாதானம். எங்கே போர் இருக்கிறதோ, எங்கே பொறாமை இருக்கிறதோ, எங்கே வேதனை இருக்கிறதோ அங்கே அமைதியை உருவாக்க நான் வந்தேன் என்று புனித அசிசியார் கூறுகிறார். அன்புக்குரிய நண்பர்களே, ஒரே ஒரு இதயம்தான். அந்த இதயத்தில் தான் அன்பு, பாசம், பண்பு. அதே இதயத்தில் தான் வேதனை, வெறுப்பு, பழிவாங்குகிற வன்மம். எனவே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எங்கே பொறாமை இருக்கிறதோ, எங்கே வன்மம் இருக்கிறதோ, எங்கே வெறுப்பு இருக்கிறதோ, எங்கே வேதனை இருக்கிறதோ அங்கே அமைதியை விதைத்திட, அமைதியின் தூதுவர்களாக நாம் வாழ தாயாம் திருச்சபை நம்மை அழைக்கிறது. எனவே வீட்டிற்கும் நமது சமூக உறவிற்கும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் சமாதானம் இருக்க வேண்டும், சமாதானம் நிலைக்க வேண்டும். அதனுடைய தூதுவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென்.